அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எம்ஏ ஹைதர் குரூப் தலைமை அலுவலகம் பிர்காவில் ரமலான் மாதத்தை முன்னிட்டு தொடர்ந்து தராவி தொழுகையும் சிறப்பு பயானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து மீதமுள்ள நாட்களிலும் சிறப்பு பயான் மற்றும் சிறப்பு தராவி தொழுகை நடைபெற இருக்கிறது. அனைத்து சகோதரர்களும் தொழுகையிலும் பயானிலும் கலந்து கொள்ளும்படி அழைக்கின்றோம். எம்ஏ ஹைதர் குரூப். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. قال الله تعالى في القرآن العليم الذين ينفقون في السراء والضراء والقالمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. صدق الله العلي العليم. பேரன்புமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ரமலான் என்னும் அற்புதமான நாட்கள் நம்மை விட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த ரமலான் நம்மை பலவிதமான விஷயங்களிலே பக்குவப்படுத்துகிறது. நம்மை பல நிலைகளிலே உயர்த்தி கொண்டிருக்கிறது. ரப்பிடத்திலே நெருக்கத்தை உண்டு செய்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே நாம் சில விஷயங்களை அல்லாஹ் எதை கற்றுத்தந்தானோ, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நமக்கு வழிகாட்டியாக அமைத்து தந்தார்களோ, நாம் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்வியிலே. அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையிலே இஸ்லாம் எப்பொழுதுமே மனிதனை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த மனிதனுக்குண்டான தன்மையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கும். அந்த மனிதனுக்குண்டான தன்மையை அவன் எப்படி கையாள வேண்டும் என்பதையும் அவனுக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கும். பொதுவாக மனித இயல்பிலே அல்லாஹ் படைத்த ஒரு விஷயம் கோபம். இந்த கோபம் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கினாலும், நம்முடைய உள்ளத்திலே அதை ஏற்படுத்தி கொடுத்தாலும், அந்த நேரங்களிலே நீங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால் வழிகாட்டி தந்திருக்கிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த நிலைகளிலே ஒரு மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும், அவன் அந்த நிலைகளிலே அவன் இவ்வாறு இருந்து விட்டான் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த கோபம் அவனை ஒன்றும் செய்ய இயலாது என்பதாக நமக்கு கற்றுத்தருகிறது. அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்க்கை தத்துவமாக பல விஷயங்களை சொல்லித் தந்ததிலே இதுவும் ஒரு விஷயம். ஒரு மனிதன் கோபம் வருகின்ற பொழுது அந்த கோபத்தை அடக்கி ஆள வேண்டும். அந்த கோபம் வருகின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு நேர்மை என்பது அவனுக்கு தெரியாது. அது எந்த ஒரு சூழலிலும் எந்த ஒரு பிரச்சனையினும் அந்த நேரத்திலே அந்த கோபம் நேர்மையை அவனுக்கு மறைத்து விடும் என்பதாக நமக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாமும் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது. அருமையானவர்களே, அதாவது இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இப்படி சொல்வார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, கால இப்னு கையிம் ரஹிமல்லாஹு தஆலா வ அம்மல் அலபு ஃபஹுவ அவுனுல் அக்லி யக்தாலு கமா யக்தாலு தஅபு ஷாத்தி வஅலமு மா யஃப்தரஸஹுல் ஷைத்தான் இந்த அலபிஹி வ ஸஹபத்திஹி என்பதாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஓநாய் ஆட்டை வேட்டையாடுவது போல என்ன செஞ்சிடும்னா மனிதனுடைய அறிவு கோபத்தை வேட்டையாடுவேன் என்பதாக சொல்கிறாங்க. ஓநாய் ஒரு ஆட்டு மந்தையில் போய் நின்றுச்சுன்னா ஆட்டையெல்லாம் என்ன செஞ்சிடும், வேட்டையாடிடும். அதுபோன்று ஒரு மனிதனுக்கு கோபம் வருகின்ற பொழுது என்னாகும் என்று சொன்னால் அவனுடைய அறிவு உள்ள விஷயத்தை என்ன செஞ்சிடும், இல்லாமல் ஆக்கிறோம், அவனுடைய அறிவே இல்லாமல் ஆக்கிறோம் என்பதாக இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்களாம். அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் அதிகமாக சைத்தானுடைய வலையில் மாற்றுவது ரெண்டு தருணம். ஒன்று கோபத்தில், இன்னொன்று ஆசையில். ஆசை வரப்பும் போது சைத்தானுடைய வலையில் விழுந்துருவோம். அதுபோன்று கோபம் வருகின்ற பொழுது என்ன செஞ்சிருவோம், சைத்தானுடைய வலையில் விழுந்து விடுவோம் என்பதாக நமக்கு என்ன சொல்லி காமிக்கிறாங்க இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹ். அப்போ கோபம் என்பது ஒரு மனிதனுடைய அறிவையே என்ன செய்வது, வீழ்த்துகிறது என்று சொன்னால் அந்த கோபத்துடைய நேரத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு இஸ்லாம் வழிகாட்டாமல் இல்லை இந்த உலகத்தில்.
ஒரு மனிதனாக பிறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு என்னென்ன வழிகளெல்லாம் இருக்கிறதோ, எந்தெந்த வழிகளெல்லாம் அவன் தவற விடுகின்றானோ அந்த அவனை செம்மைப்படுத்தி நீ இப்படி இருக்கக்கூடாது, இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி வாழக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை நமக்கு பறைசாட்டுகின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை சொல்கின்ற போது பேசுகின்றான், அல்லதீன இன்ஃபிகூன ஃபி ஸர்ராஇ வல் ضர்ராஇ வல் காலிமீனல் கைல வல் ஆஃபிலீன அனின் நாஸி வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன் என்பதாக சொல்றான். பயபக்தியுடைய எத்தியவர்கள் என்றால் அவர்கள் இன்பமான செல்வ நிலையிலும் துன்பமான ஏழ்மை நிலையிலும் இறைவனுடைய பாதையில் செலவிட்டுக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் இன்பமான செல்வ நிலையிலும் துன்பமான ஏழ்மை நிலையிலும் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிட்டு கொண்டே இருப்பார்கள். அது மட்டுமல்ல, கோபத்தை அடக்கி ஆளக்கூடியவர்களாக இருப்பாங்க. கோபத்தை அடக்கி ஆளக்கூடியவராக இருக்க காலிமீனல் கைல என்பதாக சுட்டி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, பிழைகளை மன்னிக்கக்கூடியவர்களாக என்ன செய்வாங்க இருப்பாங்க. ஆஃபிலீன அனின்னாசி என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். அப்போ இந்த வசனத்திலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது, மனிதனுக்கு கோபம் என்பது இயல்பானது, அவன் படைப்பிலே கலந்தது, அவனுடைய உள்ளத்திலே கலந்தது. அந்த கோபம் வருகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும், அந்த கோபத்தை அந்த மனிதன் அடக்கி ஆள வேண்டும். அந்த கோபமான நேரங்களிலே என்ன செய்ய வேண்டும், அவன் மன்னித்து பழக வேண்டும் என்பதாக இந்த வசனம் நமக்கு பறைசாட்டுகிறது. அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, கோபத்தை பற்றி சில நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகனார் ஹஜ்ரத் அலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஒரு முறை என்ன செஞ்சாங்கன்னா, ஒளி செய்வதற்காக வேண்டி தன்னுடைய அடிமை பெண்ணிடத்திலே தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. இப்போ தலைப்பாயெல்லாம் கழட்டிட்டு ஒளி செய்வதற்காக வேண்டி தண்ணி என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய எஜமான் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துட்டு வருகின்ற பொழுது அந்த பெண்மணி தன்னை அறியாமல் அந்த தண்ணீரை அவங்களுடைய தலையில் கொட்டிட்டாங்க. அந்த தண்ணீரை தலையில் கொட்டிட்டாங்க. அப்போ அந்த தலையில் கொட்டினோடனே அவங்களுக்கு என்ன செஞ்சுச்சுன்னா, மூஞ்சியெல்லாம் செவந்து கோபம் அதிகமாகிவிட்டது. மூஞ்சியெல்லாம் செவந்து கோபம் அதிகமாகிவிட்டது. இந்த கோபத்தை பார்த்த ஃபமா நலரத் இலைஹா வக்கது அஹ்ரமத் ஐனஹு மினல் கல்பி, கோபத்தின் காரணமாக மூஞ்சிலாம் சிவப்பாக போச்சு. இந்த பெண்மணி தண்ணியை ஒளிச்சீரதுக்கு எடுத்துட சொன்னால் இந்த தண்ணியை என்ன செஞ்சு தலையில் கொட்டிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வந்துடுச்சு. இப்போ நான் அதுக்கான என்ன செய்யணும், நேரத்தை போய் செலவிடணும், திரும்ப தலையை துடைக்கணும், திரும்ப போய் செய்யணும், அப்புறம் என்ன செய்யணும், பக்துக்கு எனக்கு நான் பிந்திக்கிட்டு போயின்னு சொல்லிட்டு அவர் கோவம் வந்துருச்சு. இதை கவனித்த அந்த அடிமை பெண் அவர்களை பார்த்து சொன்னாங்க, காலத் லஹு யா செய்யதி, என்னுடைய எஜமானே, அல்லாஹ் திருமறையிலே சொல்லியிருக்கின்றான், வல் காலிமீனல் கைல, கோபத்தை மென்று மிழுங்கக்கூடியவர்களாக இந்த மனித உலகத்திலே வாழ வேண்டும் என்பதாக சொல்கின்ற பொழுது அவங்க சொன்னாங்களே, கலிமத்து கைலி, என்னுடைய கோபத்தை அப்படியே என்ன செஞ்சுட்டேன், அடக்கிக்கிட்டேன். இரண்டாவது முறை ஒன்றும் கோபம் அடங்கலை. காலத்து வல் ஆஃபீன அனின் நாசி, கோபம் வருகின்ற பொழுது மக்களை மன்னிக்கக்கூடியவர்களாக ஒரு மூமின் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்னு சொல்ல போகும்போது அப்போ என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க சக்கத் அப்படி அமைதியாயிட்டாங்க. திரும்ப அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, கால அஃபவுத்து அன்க, நான் உன்னை மன்னிச்சிட்டின்னு சொல்லிட்டாங்க. காலத் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன், நிச்சயமாக முஃமின் என்பவர்கள் நல்லோர்களை என்ன செய்வாங்க, நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு அந்த வசனத்தை 3 விஷயத்தையும் சொல்லுகின்ற பொழுது உடனே என்ன சொன்னா, கால அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன், குர்ரத்துலி வஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி அடிமைத்தனத்திலிருந்து இன்று என்ன செய்யணும், உரிமை போயிடுங்க, நீங்கள் அடிமையை என்ன செய்ய வேணாம், வேலை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி விட்டாங்க. அப்போ ஒரு மனிதன் கோபம் வருகின்ற பொழுது அந்த கோபத்தின் போது என்ன செய்யணும், அந்த கோபத்தை மென்று மினுங்கக்கூடியவனாக, அந்த கோபத்தை அடக்கக்கூடியவனாக, அந்த நேரத்திலே மன்னிப்பை வழங்கக்கூடியவனாக, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக செயல்படக்கூடியவனாக என்ன செய்யணும், இந்த உலகத்தில் வாழணும் என்பதாக இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு தெரிகிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு நேரத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ மஸ்ஊத் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு, தன்னுடைய அடிமையை என்ன செஞ்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கோபத்தின் காரணமாக தன்னுடைய அடிமையை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாமே என்ன செய்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியாமல் அளவுக்கு அதிகமாக எனக்கு கோபம் வந்துருச்சு. நான் அடிமையை அடிச்சுக்கிட்டே இருக்கேன் அந்த கோபத்தின் காரணமாக. அப்பொழுது எனக்கு பின்னால் ஒரு சவுண்டு வருது, அபூ மஸ்ஊதே அபூ மஸ்ஊதே என்பதாக எனக்கு சவுண்டு வருது. நான் அதை கவனிக்கலை, என்னுடைய கோபம் அதிகமாக இருக்குது. கோபம் வந்தாவே மனிதன் எதையுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், கவனிக்க மாட்டோம், எதையுமே சிந்திக்க மாட்டோம், எதையுமே பார்க்க மாட்டோம். அப்போ பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு வருது, என் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, அபூ மஸ்ஊதே அபூ மஸ்ஊதேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, என்னை கூப்பிடுறாங்க. நான் அந்த கோபத்தினால அந்த சத்தத்தை நான் என்ன செய்யலை, கவனிக்கலை. மீண்டும் என்ன செஞ்சு ஒரு சத்தம் வந்தது, பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் நிற்கிறாங்க. பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, அபூ மஸ்ஊதே இன்னல்லாஹ அக்தர அலைக்க மின்க ஹாதல் உலாம்,
இந்த அடிமையின் மீது எந்த அளவுக்கு நீ கோபப்படுகிறாயோ அதை விட உன்னை படைத்த ரப்பு உன்னின் மீது கோபப்படுவதற்கு மிகவும் சக்தி வாய்ந்தவன், மிகவும் சக்தி வாய்ந்தவன். எனவே நீ என்ன செய்ய, கோபப்படாத. எனவே நீ என்ன செய்யாத, உன்னுடைய கோபத்தை என்ன செஞ்சுக்கிட்ட, அடக்கி ஆளு என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள பார்த்து சொன்னாங்களாம். ஏதாவது ஒரு ஏழ்மையான அடிமையை நீ குற்றத்திற்காக நீ கோபப்பட்டு அடிச்சினா நாளை மறுமையில் அல்லாஹ் கோபம் கொண்டால் நீ என்ன செய்வேன்னு சொல்லி அந்த கேள்வி வைக்கிறாங்க அந்த சஹாபிட்ட. உடனே என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முன்னிலையே நான் இந்த வார்த்தைக்காக வேண்டிய நான் என்ன செய்கிறேன், இந்த அடிமையை நான் என்ன உரிமை விட்டுகிறேன் என்பதாக தன்னுடைய கோபத்தை என்ன செஞ்சுட்டாங்கன்னா அடக்கிக்கிட்டாங்க. பொதுவாக நபிமார்களுக்கும் கோபம் வரும், நபிமார்களுக்கும் கோபம் வரும். நபிமார்கள் எந்த விஷயத்தில் கோபப்படுவாங்க, தன்னை பற்றி சாடுகின்ற பொழுது, அல்லது தன்னை திட்டுகின்ற பொழுது, தன்னை வசைபாடுகின்ற பொழுது, இதற்கெல்லாம் நபிமார்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா கோபப்பட மாட்டாங்களாம். அல்லாஹ்வுடைய விஷயம் என்று வந்துவிட்டால் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, உடனே கோபப்பட்டுருவாங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் யாரேனும் தவறு செய்கிறான் என்று சொன்னால் உடனே என்ன செய்யும், கோபம் கொள்ளக்கூடியவர்களாக விடுவார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஃபிரௌன் கேட்குறான், ஒரு கேள்வி கேட்குறான், அம் அன ஹைரும் மின் ஹாதல்லதி ஹுவ முஈனுன் வலா யகாது என்பதை கேட்குறான். அதாவது இழிவு தரக்கூடிய தெளிவாக பேச இயலாத நீ எல்லாம் நபியா வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறான். உனக்கு தெளிவாக பேச தெரியாது, மூசா அலைஹிஸ்ஸலாம் திக்கி திக்கி பேசுவாங்க, நீ எல்லாம் ஒரு நபியா வந்திருக்க அப்படின்னு சொல்லி, அம் அன ஹைருன் நான் சிறந்தவனா, இல்லை நீ திக்கி திக்கி பேசிக்கிட்டு இருக்க, ஒரு வார்த்தையை கூட உருப்படியாக பேச மாட்டேங்கிற, அல்லது நீ சிறந்தவனா, நீ நபின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல போகும்போது கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கோபம் வரல. எப்போ கோபம் வந்தது என்று சொன்னால் வரலாற்றில் சொல்லப்படுகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துல என்ன செஞ்சாங்க, பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. நான் இந்த மாதிரி அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன், நீ என்ன செஞ்சுக்க, கொஞ்ச நாளைக்கு இந்த மக்களை நீ கவனிச்சுக்க அப்படின்னு சொல்கின்ற பொழுது என்ன செஞ்சாங்க, அந்த மக்கள் காளை மாட்டை சிலையாக வணங்கக்கூடிய விஷயத்தில் பார்க்குறாங்க. ஃபலம்மா ரஜா மூசா இலா கௌமிஹி அல்பான ஆசிஃபன் கோபமான மக்களை பார்க்குறாங்க, பார்த்து சொல்கிறாங்க, எந்த அளவுக்குன்னு கோபம்னு சொன்னால், ஏப்பா நான் ஒரு விஷயத்திற்காக வேண்டி நான் வெளியே போயிட்டு ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போனால் நீ அல்லாஹ்வுடைய விஷயத்தில் மாறு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அல்லாஹ்விற்கு எதிராக காளை மாட்டை சிலையாக வணங்கி நீ என்ன செஞ்சிருக்க, இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அந்த சகோதரரை என்ன செய்யுங்க, தாடியை பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு என்ன செஞ்சாங்கன்னா கோவப்பட்டு தௌராத்துடைய வேதத்தை தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சாங்கன்னா கோவப்பட்டார்கள் என்பதாக வருகிறது. அப்போ இறைவனுக்கு நீ மாறு செஞ்சால் நான் கோவப்படுவேன், என்னுடைய விஷயத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், கோவப்பட மாட்டேன் என்பதாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றின் மூலமாக நமக்கு தெரிகிறது. அது மட்டுமல்ல, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் என்ன செய்ய ஆணையிடுறான், இந்த கூட்டம் இனிமேல் சரிப்பட்டு வராது, நீங்கள் ஒரு கப்பலை ரெடி பண்ணுங்கள், நீங்கள் ரெடி பண்ணுங்க, நீங்கள் தயார்படுத்தி யாரெல்லாம் உங்களை நம்பிக்கை கொள்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவரை நீங்கள் என்ன செய்யுங்க, ஏற்றிக்கொண்டு போங்கன்னு சொல்லி உத்தரவிட்டுட்டான். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னா கப்பலை தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தண்ணி கிடையாது, தண்ணி இல்லை. அப்போ அந்த கூட்டம் பரிகாசம் செய்கிறது. கைஃப யா நூஹு தபுனா, என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணியே இல்லை, நீ கப்பலை உட்காந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்க, தண்ணியே இல்லை, நீ கப்பலை உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, தயாரிச்சுக்கிட்டு இருக்க, பேசாமல் நீ தச்சரா போயிடுவே அப்படின்னு கேட்குறாங்க. நீ பேசாமல் தச்சரா போயிரு அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் என்ன செய்யுது, வசைப்பாடுகிறது, ஏசுகிறது. எல்லாமே சொல்ல போகும்போது கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யலை, கோபம் வரல. ஆனால் 99 ஆண்டு காலம், 950 ஆண்டு காலம் நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்வை பற்றி இந்த கூட்டத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறேன், தௌஹீதை எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். இந்த மரம் மண்டைகளுக்கு, இந்த மண்ணாங்கட்டி பயல்களுக்கு அல்லாஹ்வை பற்றி தெரிய மாட்டேங்கிறதே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறேங்கிற போகும்போது தான் கோவம் வந்து ரப்பிடத்தில் இப்படி சொன்னாங்கன்னா, கால நூஹ் ரப்பீலா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தையாரா. என்ன சொல்கிறாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யாலா நான் 950 வருஷம் நான் என்ன செஞ்சிட்டேன், இறை பயணத்தில், இறையுடைய விஷயத்தில், தௌஹீதுடைய விஷயத்தில் இந்த மக்களுக்கு எடுத்துரைச்சிட்டேன். ஆனால் இந்த மக்களுக்கு எதுவுமே வழங்க மாட்டேங்குது, தௌஹீதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. நீ என்ன செஞ்சிரு, இந்த உலகத்தில் என்ன செஞ்சிரு, இவங்களை இல்லாமல் இந்த பூமியில் என்ன செஞ்சிரு, வாட்டி வதைக்கு இல்லாமல் ஆக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அந்த குர்ஆன் வசனத்தில் சொன்னதாக இறைவனுடைய விஷயத்தில் கோவப்பட்டதாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி வருகிறது. ஆக நம்முடைய இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது கோபத்தை அடக்கி ஆளக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். மனிதனுடைய இயல்பு தான் கோபம் வருகின்ற பொழுது, கோபம் வரத்தான் செய்யும். கோபம் வருகின்ற பொழுது சில விஷயங்கள் நமக்கு முரணாக நடக்கின்ற பொழுது ஆத்திரம் வரத்தான் செய்யும். அந்த நேரங்களிலே இஸ்லாம் சொல்கிறது, நீங்கள் அந்த கோபங்களை அடக்கி ஆழ்ந்து அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு சரி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சரி செய்யுங்கள் என்பதாக நமக்கு என்ன செய்கின்றது, ஆணையிடுகின்றது. நமக்கு இஸ்லாம் சில விஷயங்களை வரையிட்டு தருகின்றது. கோபம் வருகின்ற பொழுது சைத்தானை விட்டு முதலில் பாதுகாப்பு தேட வேண்டும்.
கோபம் வந்துட்டா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், தூக்கி எறியப்பட்ட சைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். முதலில் சொன்னது போது சைத்தானுடைய சதிவரையிலே மிகவும் ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும், கோபம் ஒரு விஷயமா இருக்கும், ஆசை ஒரு விஷயமா இருக்கும். அப்பதான் நம்ம சைத்தானுடைய வலையில விழுந்துருவோம். அப்ப கோபம் வருகின்ற பொழுது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க, ஓதிக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, கோபம் வந்தா என்ன செஞ்சிருங்க, அமைதியா இருங்க. கோபம் வந்தால் என்ன செய்யுங்க, அமைதியாயிருங்க. வகாலா இதா அலப அஹதக்கும் ஃபல்யஸ்குத், உங்களை கோபம் வந்துட்டு என்ன செஞ்சிருங்க, அமைதியாயிருங்க, கோபம் போயிடும். அது மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை சொல்லி தந்திருக்காங்க. ஒரு முறை இப்னு அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லா, உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஆட்சியில் ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது அங்கே ஹலீஃபாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. நீங்கள் கோபமாக இருக்கக்கூடிய நேரங்களில் மக்களுக்கு தீர்ப்பளிச்சிடாதீங்க. நீதிபதிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த மக்களுக்கு நீங்கள் தீர்ப்பளிக்கின்ற பொழுது என்ன செஞ்சிடாதீங்க, கோபமாக இருக்கக்கூடிய சமயத்தில் தீர்ப்பளிச்சிடாதீங்க. ஏன்னா கோபமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் தீர்ப்பளிச்சினா அந்த மக்களுக்கு தவறான தீர்ப்பை நீங்கள் வழங்கக்கூடும். கோபமாக இருக்கக்கூடிய தீர்ப்பை ஒருபோதும் அளிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு கடிதம் எழுதுனாங்களா இப்னு உமர் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லா அவர்கள். அப்போ அந்த அளவுக்கு கோபத்தை பற்றி நீதி வழங்கக்கூடிய நேரத்தில் கூட நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, கோபமாக இருந்துடாதீங்க என்பதாக நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. அது கோபமாக இருக்கின்ற பொழுது யாருக்கும் தண்டனையும் என்ன செஞ்சிடக்கூடாது, வழங்கிவிடக்கூடாது. அதே மாதிரி கோபம் வருகின்ற பொழுது நபிகள் பெருமானார் நமக்கு என்ன சொல்லி தர்றாங்கன்னா, ஒழு செஞ்சிருங்க. கோபம் வருகின்ற பொழுது நீங்கள் உடனே என்ன செஞ்சிருங்க, ஒழு செய்து விட்டு அமருங்கள். உங்களுடைய கோபம் என்ன செய்விடும், நீண்டுவிடும். இன்னல் அலப மின ஷைத்தான், கோபம் என்பது சைத்தானுடைய புறத்தில் இருந்து இருக்கிறது. வ இன்ன சைத்தான ஹலக்க மின்னார், சைத்தான் என்பது நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றான். வ இன்ன நார இன்னமா நத்துஃபு பில்மா, நெருப்பு எதை அணைக்கும்னா தண்ணீரை அணைக்கும். அதே மாதிரி இதா அகலபா அகதுக்கும் ஃபலியத்தவல்லா, உங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னா அது நெருப்பு மாதிரி இருக்கும், நெருப்பு பற்ற வச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன செஞ்சீங்க, உடனே ஒழிச்சுதுங்க என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அருமையானவர்களே, இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை கலை, ஒரு வாழ்க்கை புத்தகம். இந்த மாதிரி பல விஷயங்களை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறது, நம்மளை பயிற்றுவிக்கின்றது, செதுக்குகின்றது. இன்ஷா அல்லாஹ் கோபம் வரக்கூடிய நேரங்களிலே மனிதனுடைய சுவாபம் அப்படித்தான் இருக்கத்தான் செய்யும். அந்த நேரங்களிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கற்றுத்தந்தார்களோ, அல்லாஹ் எதை நமக்கு கற்றுத்தந்தானோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் இந்த உலகத்திலே வர சூழலை அமைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.